தண்டனை கைதியாக சிறையில் இருந்த நாகேந்திரன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாகவும் முதல் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். குற்றப்பத்திரிகையில் இந்த தகவலானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 28 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் 23வது நபராக ரவுடி நாகேந்திரனை வேலூர் சிறையிலிருந்து போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் இருந்த ரவுடி நாகேந்திரன் சிறைக்குள் இருந்தே ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் தீட்டியதாக அவர் மீது தகவல் கிடைத்து அவர் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக அவரது மகன் அசோத் அம்மன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதுதான் இந்த தகவல் வெளியானது. தற்போது இவர் முதல் குற்றவாளியாக இந்த வழக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்.